அடுத்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம், அதே பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படியாக எழுதுகிறார்? அறிகிற அறிவினால். அப்போ பாருங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அடுத்தது நமக்கு வருகிற ஆசீர்வாதம் கிருபையும் சமாதானமும் நமக்குள்ள பெருகிட்டே இருக்கும். சிலவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏசுன்னு ஓடுகிறியே, சபை ஓடுகிறியே, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறியே, உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல அவங்க கொஸ்டின் எழுப்புவாங்க. பாருங்க, கிருபையும் சமாதானமும் பெருகிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நான் முதல்ல ஒரு காரியம் சொன்னேன்னு, கேள்வி கேட்டேனே, நீங்க பினான்ஸ்ல வளர்ந்துட்டு இருக்கிறீங்களா? சிலவங்க எஸ் சொன்னீங்க. ஆள்லயும் வளர்ந்துட்டு இருக்கிறீங்களா? எஸ் சொன்னிக்கிறீங்க. ஆண்டவரை தேட 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 கிருபையும் சமாதானமும் பெருகிட்டே இருக்கும். தேவனை அறிகிற அறிவுல இந்த பக்கம் என்னது கிடைக்கும்? ஒரு பாயிண்ட், ஒரு டாட் போடுங்க. கிருபையும் சமாதானம் என்ன செய்யிட்டே இருக்கும்? இல்ல, கிருபையும் சமாதானம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருந்து கிருபை இல்லைன்னு நினைச்சிடுங்க, எல்லாம் இருந்து சமாதானம் இல்லைன்னு நினைச்சிடுங்க, எப்படி இருக்கும்? ஒரு 5 பெட்ரூம் அல்லது 6 பெட்ரூம் 10 பெட்ரூம் உள்ள வீடு கட்டினாலும் கிருபை இல்லாட்டு அல்லது சமாதானம் இல்லாமல் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ற விஷயம், பாருங்கள், கிருபையும் சமாதானமும் பெருகணும்னா தேவனை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்ன செய்யும்? பெருகும். தேவனை அறிகிற அறிவு. சில பிள்ளைகளுக்கு மேக்ஸ் நல்லா வரும், சிலவங்களுக்கு சயின்ஸ் நல்லா வரும், சிலவங்களுக்கு பாருங்கள், இந்த நாளைக்கு எந்த மொபைலை கொடுத்தாலும் அதுல கரெக்டா அதை என்ன செய்யணும், அதுக்குள்ள போய் கேம்லாம் விளையாட தெரியும், எல்லா கேமும் தெரியும். ஆனா தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்துட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுல சிலவங்களுக்கு எல்லா ரூட்டும் தெரியும், தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. சமையல் பண்ணணுமா, சில சகோதரிகளுக்கு எல்லாம் சாம்பார் வைக்கணுமா, ரசம் வைக்கணுமா, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியாது ஒண்ணும் கிடையாது. ஆனா தேவனை அறிகிற அறிவுல எப்படி 0 மைனஸ் ஆயிட்டு இருக்கிறேன். முதல்ல சொன்னே போல இந்த அதுல ஒன்ன விட்ட வளர்பறையை மட்டும்தான் பார்த்தோம், தேய்பறையை பார்க்கல. பார்த்துடுங்க, நிறைய பேர் ஆண்டவரை அறிகிற அறிவுல எப்படி ஆயிட்டு இருப்பாங்க தெரியுமா? தேய்பறை ஆயிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இருட்டாயிரும். தேய்பறை முடிகிற நாள்ல என்னதான் இருக்கும்? இருட்டா இருக்கும். இதே போல அப்புறம் இருண்டுட்டு, அவ்வளவுதான். அப்புறம் கண்ணு பார்த்தாலும் வெளிச்சம் இருக்கு, ஆவிக்குரிய தன்மையே இருக்காது. உள்ளே இருட்டு, வெளியிலேயும் இருட்டு. அப்புறம் இப்படி இந்த லெவல்ல என்ன ஜெபம், என்ன வசனம், இருட்டாயாச்சுன்னா அப்படிதான், இப்படிதானே இருக்கும். இந்த இருட்டாயாச்சுன்னா குடும்ப ஜெபத்துக்கு மகிமை தெரியாது, இருட்டாயாச்சுன்னா கர்த்தருடைய பந்திக்கு மகிமை தெரியாது, இருட்டாயாச்சுன்னா பிரசங்கத்துக்கு மகிமை தெரியாது, இருட்டாயாச்சுன்னா ஆராதனையினுடைய மகிமை தெரியாது, இருட்டாயாச்சுன்னா இயேசுக்கு மகிமையே தெரியாது. அப்புறம் இறந்து போன பிறகு எல்லாம் இருட்டா இருக்கும். இறந்து போன பிறகு வெளிச்சமா இருக்குமா, இருட்டா இருக்குமா? இறந்து ஆண்டவர் சொல்றாரு, அப்போ கையும் காலையும் கட்டி எங்க புத்தி போடுவாங்களா? இருளான இடம், அல்லேலூயா, பற்கடிப்பான இடம். காதுல மட்டும் ஒரு சவுண்டு கேட்க மாட்டேங்க. இறந்து நரகத்துல போறவனு ஸ்பீக் இந்த கார்ல காதை நல்லா டியூன் பண்ணி வச்சிருப்பாரு. அங்க பக்கத்துல இருக்கும், ஐயோ ஐயோ வேகுது வேகுது, எரி நரகம். அல்லேலூயா, சோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, 2 இடம் தான். ஒண்ணு நித்தியமான மோட்சம், இன்னொன்னு நித்தியமான நரகம். இது இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்கள், ஆராதனை சிலவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆராதனைல 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா 9 மணி ஆயிடுச்சு, அடுத்தது எப்போ முடிப்பாரோ, இப்படி ஒரு திங்கிங்லே இருந்துட்டே இருப்பாங்க. பாருங்க, வாழ்க்கையில ஜெப வீட்டுல இருக்கிறதுக்கு, தேவ சமூகத்துல இருப்பதற்கு ஒரு நாளும் சலிப்பு வரக்கூடாது. தேவ சமூகத்துல ஆண்டவரே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாய். இன்னைக்கு பாருங்க, மொபைல்ல நிறைய ஆப் வந்துட்டு பாத்துடுங்க, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப் நடக்கிறோம் அப்படிங்கிறது வருது, அப்படிதானே? எத்தனை ஸ்டெப் வருது பைபிள்ல ஏற்கனவே சொல்லியிருப்பாருங்க. மனிதன் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் ஒரு நாள் என்னது கொடுக்கணுமா? மனிதன் கண்டுபிடித்த ஒரு மொபைலே இப்படி ஒரு நம்ம இன்னைக்கு எத்தனை ஸ்டெப் நடந்திருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கோம்ட்டு டெய்லி அதை நைட்டு தூங்குறதுனால பாக்குற சகோதரர்கள் இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுகளே சொல்லுவாங்க, எங்க பேர் ஒன்னை விட கூடுதல் நான் நடந்திருக்கேன், ஒன்னை விட நான் கூடுதல் என்ன சரி, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்ற விஷயம், மனிதன் கண்டுபிடித்த ஆப்புகளே இப்படி இருக்கு என்று சொன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அன்பு தேவ பிள்ளைகளை, நாம ஆண்டவருடைய பாதத்துல வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் சபையில வந்தோம் ஆண்டுடைய சமூகத்துல எத்தனை நிமிடம் காத்திருக்கிறோம்
என்கிறதை பரலோகம் குறிப்பிடுகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? அன்பு தேவ பிள்ளையே, நீ தேவனோடு செலவிடுகிற நேரம் ஒரு நாள் வீணாகாதே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாதத்துல இருக்கிற ஒரு நிமிஷம் வீணாகாது. ஆமென், ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு எளிய சபை, சின்ன சபை எல்லாம் சிலவங்களுக்கு பிடிக்காது பாருங்க. அந்த பக்கத்துல இங்க சின்ன சின்ன கடைகள்லாம் பிடிக்காது. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய மால்லாம் இருக்கு, அங்க காயப்பாங்க, அங்க பார்க்கிங் இருக்கும், ரெண்டாவது அங்க ஏசி இருக்கும், அங்க வந்து எல்லாருக்கும் நல்ல சேர் இருக்கும். நான் சொல்றது ஆமென், பாருங்கள், கிறிஸ்து ஆமென் கஷ்டங்கள் சகித்தார். அப்போஸ்தலர்கள் கஷ்டங்கள் சகித்தார்கள். வசனம் சொல்வது அவரோடு கூட பாடுகளை அனுபவிப்போமே, ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். வசனத்தை மறந்துடாதங்க, அவரோடு கூட பாடுகள். நீங்க நிறைய பேர் வேணா எல்லாமே எல்லா ஆப்ஷன் இப்போ இந்த எல்லாமே ஆப் அந்த மொபைல்லே வந்துட்டு எல்லாமே இந்த இப்போ ஒரு லாங் ரூட்டு போறோம்னா 4 வேயை காணிக்கும். இங்கே காணிச்சணும், இதுல 1 hour பிந்தி போகலாம், இதுல 1 hour எப்படி பார்க்கலாம், மினிட் வர காணிக்கும். நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? 2 hours பிந்தி போறதை காணிப்போமா, செலக்ட் பண்ணுவோமா? இல்ல. ஆனால் பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இதை மிஸ் பண்ண, லெகுவை தெரிந்தெடுக்காதுங்க. பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மட்டும் லெகுவை தெரிந்தெடுக்காதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் விசாலமான காரியத்தை தெரிந்தெடுக்காதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவுக்கு நீங்க பிரயாசப்படுறீங்களோ, எவ்வளவுக்கு கஷ்டம் சகிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிக்கிறீங்களோ, அதுக்கான பலன் பரலோகத்திலே உண்டு. அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளே, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறதை நாம் தெரிந்தெடுப்போம். கேட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமா இருக்கும், அங்க எந்த ஒரு தங்கு தடை இல்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, ஃபுட் விஷயமா இருக்கலாம், அல்லாவிட்டால் பாருங்க பர்ச்சேசிங் விஷயமா இருக்கலாம், ஜாப், எல்லாமே வந்து பாருங்க, எல்லாமே வந்து லகுவை தான் நம்ம தெரிந்தெடுப்போம், பெஸ்ட்டை தான் தெரிந்தெடுப்போம். தம்பிங்க கவனிக்கிறீங்களாமா? ஏதாவது புரியுதாமாக்கா? ஆண்டவரை சேவிக்கிற காரியத்துல மட்டும் லகுவை தெரிந்தெடுக்காத. பைபிளை வாசிக்கிறதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வாசிக்கணும். இதுக்கும் அடுத்தே பார்ப்பாங்க, வாசிக்காம ஏதாவது டெக்னாலஜி உண்டு. அந்த சமீபத்தில் அந்த ஆடியோ பைபிள்னு ஒன்று வைரல் ஆச்சு, நம்மள்கிட்ட அது இருக்குது. யாருக்காவது அந்த வாசிக்க தெரியாதுன்னா சொல்லுங்க, அது தரலாம். ஆனா அந்த சில சகோதரர்கள்லாம் சிலவங்கெல்லாம் அதை வாசிக்க தெரிஞ்ச ஆட்களும் வசமா அதை வாங்கி வச்சாங்க. ஏன் தெரியுமா? இருந்து என்ன செய்கிற, வாசியை கஷ்டம், இது எதையாவது வேலை செய்துட்டு என்ன செய்யலாம், போட்டு விட்டா அது பாட்டு என்ன செய்யும் பாருங்க. எங்கெல்லாம் இப்ப இப்படி பார்த்து சில ஆட்கள் இப்படியும் பிடிச்சிடுவாங்க போல. இந்த இடையில ஒன்று ஒரு ஆடு வந்து என்னது, இந்த சாமியை புகழ்ந்து பாடுகிற விஷயங்கள் உங்க வீட்டுக்குள்ள அது என்ன செய்யிட்டே இருக்கும், கேட்டுட்டே இருக்கும். நம்ம ஆட்கள் யூடியூப்ல பாட்டம், அல்லாட்டா டிவில அந்த பாட்டம் போட்டு வச்சு விட்டுட்டு வேலை செய்கிற போல லகுவா இருக்க. அது சரியாகுமா? சரியாகுமா? ஆகாதா? ஆகாது. அல்லேலூயா. இவங்க நினைக்கிறேன்னா அது ஓதிட்டே இருக்கும், அது என்ன செய்யிட்டே இருக்கும், ஓதிட்டே இருக்கும். இல்லைங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், உட்கார்ந்து கைகளை தட்டி ஒரு பாடை பாடணும், முழங்கால் படியிட்டு உங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். அதுலதான் கிருபை பெருகும், அதுலதான் மகிமை இறங்கும், அதுலதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் லகு, எல்லாம் லகு. சிலவங்க என்ன நினைக்கிறேன்னா, பேசாம 1 hour நமக்காக யாராவது ஜோம் பண்ணிட்டாங்கன்னா ஓத்துறோம் இல்ல, நம்ம அந்த 1 hour டியூட்டி பார்க்கலாம், இல்ல நம்ம அந்த 1 hour உறங்கலாம், இல்ல அந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் கேட்ட அந்த 1 hour நம்ம கேம் விளையாடலாம். இனி ஆன்லைன்ல அப்படியும் தேடுவாங்க. என்னது, இந்த 1 மணி நேரம் இயேசு ஜோம் பண்ண சொன்னார்ல, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க. 1 மணி நேரம், 1 மணி நேரமாவது என் பாதத்தில் என்ன செய்ய முடியாதா? அதுக்கு என்ன லகுன்னு பார்ப்பாங்க. நம்ம நல்ல தூங்குற நேரம் இந்த ஆப்பை நீங்கள் ஆன் பண்ணா போதும், நீங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் உங்கள் கொரட்டை சத்தம் எப்படியாய் மாறும். பரவாயில்லையா, அதை டவுன்லோட் பண்ணிடுவோமா? நான் சொல்ற விஷயம், கர்த்தரை சேவிக்கிற விஷயத்துல லகுவை தேடாதுங்க. ஆண்டவரை சேவிக்கிற விஷயத்துல ஆமென் பாருங்கள் மட்டும் அந்த ரொம்ப வேற எல்லாத்திலும் சிலவங்க எல்லாம் என்ன தெரியுமாங்க, ஒரு எவ்வளவு இன்னைக்கு சாத்தான் வந்து மக்களை கவர்றான் பாத்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட, எனக்கு அது என்னைக்குன்னுலாம் தெரியல, ஒரு தம்பி சொன்னா, அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு மொபைல்லாம் ஏதோ ஒரு நாளா 2 நாளா சும்மா 2,000 3,000 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குமா. அப்ப அந்த நாளுக்காக எல்லாம் காத்திருப்பாங்க. என்னைக்கு இவ்வளவு காஸ்ட்லியான மொபைல், இது குறிப்பிட்ட ரொம்ப ஒரு ஆஃப் ரேட்ல எல்லாம் கிடைக்கும்.
அப்படிங்கிற ரொம்ப ஆக்டிவா காத்திருப்பாங்களா? நான் சொல்ற விஷயம், ஆண்டவர்களுடைய காரியத்துல, கர்த்தரை சேவிக்கிற காரியத்துல கரையும் செலுத்த வேண்டும், அவருடைய பாதத்திலே பிரயாசப்படணும். ஆண்டவர் சொல்ற, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட. வேற எல்லாத்திலையும் வேணா லகுவை தேடுங்க, ஆண்டவரை சேவிக்கிற காரியத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் வேர்வை சிந்தி, அவன் நினைத்திருந்த கெத்செமனே தோட்டத்தை ஒரு ஏசி போல ஆண்டவர் மாய்த்திருக்கலாம். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழியாய் தரையிலே விழுந்தது. ஆண்டவரும் இரட்சகருமாகி அவரே முழங்கால் படியிட்டு கதறி, உங்க முழங்கால் ஒருவேளை பலகீனம்னா பிரச்சனை இல்லை, அதை கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் கொஞ்சம் ஆரோக்கியம் தந்திருந்தால் நம்மளை உண்டு பண்ணின கர்த்தருக்கு முன்பாக ஆமென். பாருங்கள், இந்த முறை VBSல பிள்ளைங்கிட்ட இது ஒரு டாஸ்கா, ஒரு சேலஞ்சா பிள்ளைங்கிட்ட சொல்றோம், எவ்ரிடே முழங்கால் ஆரம்பிங்க, எவ்ரிடே முழங்கால்ல முடியுங்க. நிறைய பிள்ளைங்க அர்ப்பணித்திருக்கிறாங்க. போன வருஷம் பிள்ளைங்கள்ட்ட சொன்னோம், எவ்ரிடே உங்க பைபிள்ல இருக்கிற சில பேஜ் புரட்டப்படணும், சில அதிகாரம் எவ்ரிடே ரீட் பண்ணும். பாருங்க, போன வருஷம் கலந்து கொண்டு அந்த பிள்ளைங்கிட்ட கேட்ட எத்தனை பேர் அதை கீப் பண்றீங்க? சில பிள்ளைங்க கைகளை உயர்த்தினாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நான் சொல்ற விஷயம் பாருங்களேன், ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை ஒவ்வொரு வருஷமும் சந்திக்கிறோம், ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க அர்ப்பணிக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, ஒரு நாளை நீங்க பிள்ளைங்க நிமிந்து கவனிங்க, ஒரு நாளை முழங்கால தொடங்கணும், முழங்கால முடிக்கணும். பெற்றோர் அதை பிள்ளைங்களை அப்படி ட்ரெயின் அப் பண்ணுங்க, முதிர் வயதில் அதை விடாதிருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு துவாசியை திங்க வைக்கிறதுக்கு என்ன பாடுபடுறீங்க? அல்ல, சில வீட்டுல ஒரு அந்த காலத்துல இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இப்ப சகோதரிகள்லாம் பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு முன்னால போதும்னு ஆயிருது. பிள்ளைங்க சொல்ற, விடுமா, எனக்கு வயறு என்ன செய்யல, பசிக்கல. இவங்க இல்ல, இவ்வளவு நான் சின்ன பிள்ளைல இருக்கச்சுல இவ்வளவு சாப்பிட்டேன், ஆனால நீயும் என்ன செய்யணும். அல்லேலூயா. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கச்சுல எத்தனை வசனம் படிச்சீங்க, எப்படி ஆலயத்துக்கு உற்சாகமா இருந்தீங்க, அதை வளருங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுவோம், உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு. இல்ல நான் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விஷயத்துக்கு வந்துரும். கவனிங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே. 1 பேதுரு 2வது அதிகாரம் வளரும்படியாக, அடுத்ததாக அதனுடைய 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்கள். போதும், நீங்கள் வளரும்படி, நம்ம எல்லாம் வளரணும், நீங்க வளரும்படி. இப்ப நம்ம வீட்டுல சிலவங்களுக்கு யாருக்காவது தோட்டம் இருக்கும்னு வச்சுடுங்க, ஒரு நல்ல அழகான வாழை அல்லட்ட தென்னை வேற இதெல்லாம் நடுவோம், பலா இதெல்லாம் நடுவோம்னு நினைச்சிடுங்க. அடுத்தது திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தோம்னா என்ன தெரியுமா இருக்கும்? காட்டு செடியெல்லாம் சுத்தி வளர்ந்துருக்கும். இந்த மெயின் செடியை என்ன செய்கிறோம்? அமைக்கிறோம். சில கொடி அல்லட்ட நிறைய கிளை. இப்போ ஒரு ஆவிக்குரிய பிள்ளை இதே போல வளர விடாமல் நிறைய இருக்கிறது, அதையெல்லாம் என்ன செய்யணும்னா ஒழிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? நல்ல விவசாயம் அல்லது சகோதரர்கள் சிலர்லாம் அந்த தோட்டங்கள் இந்த மாதிரி வளர்க்கறதுல உற்சாகமா இருக்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்வோம்? மம்பட்டி அல்லவட்ட ஏதாவது எடுத்து அழகா வெட்டி அந்த சுத்தி இருக்கிற செடியெல்லாம் வெட்டி என்ன செய்வீங்க? கொஞ்சம் தள்ளி போட்டுருவீங்க, அதை நல்லா ஃப்ரீயா வளர்ந்து வர பண்ணுவீங்க. இதே போல நம்ம வளரும்படி சிலதை நம்மளை விட்டு ஒழிக்கணும்னு முந்தின வசனத்துல சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுகிற வாசிங்களேன். அதனுடைய 2வது வசனம். முதல்ல இந்த வளருகிறதற்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா? பிள்ளைங்க பிளீஸ் கவனிங்க. வளருகிறதற்கு தடையாக இருக்கிறது என்னன்னா துர்க்குணம். தாவீது சொல்லுகிறாரு, என் தாய் என்னை துர்க்குணத்திலே என்ன செய்தாள்? என்ன நான் பிறக்கும் பொழுதே எப்படி பிறந்தேன்? துர்க்குணத்திலே பிறந்தேன். மனிதனுடைய இருதயம் சிறு வயதுல இருந்தே எப்படி இருக்கிறது? நித்தமும் பொல்லாதா இருக்கு. அந்த சன் உதிக்கிறது போல தினமும் நேத்தைக்கு வந்த பொல்லாத சிந்தை அன்னைக்கு வருது. வாலிப தம்பிங்க ப்ளீஸ் ஒருக்க நிமிர்ந்து கவனிங்க. தங்கச்சிங்க, நேத்தைக்கு வந்த தாட்டோட இன்னைக்கு கொஞ்சம் குட்டா வருதோ. சூரியனை பார்த்தா நேத்தைக்கு உள்ள வெயில விட சொல்லுவாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் கூட காட்டமா இருக்குது. இதே போலதான் மனுஷனுடைய இருதயத்திலே அவனுடைய சிந்தனை நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. நேத்தைக்கு வந்தது இன்னைக்கு இன்னும் பொல்லாததாக இருக்கிறது. அப்போ வளருகிறதுக்கு தடையாக இருக்கிற சகல துர்க்குணத்தையும் அந்த லாஸ்ட் வேர்டை சொல்லுமா ஒழிக்கணும். சில சகோதரர்கள் அல்லது சில சகோதரிகள் கூட வீட்டுல இந்த செடியெல்லாம் நடுறையில ஆர்வமா இருப்பாங்க. சில எல்லாம் வெட்டி சில கலையெல்லாம் புடுங்கி என்ன செய்திருவாங்க? தூர எரிஞ்சிருவாங்க. ஒழிக்கணும். சொல்லுங்க, வாயை திறந்து பக்கத்துல இருக்கால 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்போ ஒழிக்கணும். அதை ஒழிச்சு கேட்டணும். சில ஆட்கள் வேற எதத்தையாவது ஒழிச்சு கட்டிடுவாங்க. நான் சொல்ற விஷயம் துர்க்குணத்தை என்ன செய்ய வேண்டும்?
ஒழித்து கட்டணும். வளர்றதுக்கு தடையா இருக்கிற சில ரூட், சில கிளைகள் எல்லாம் அதை ஒழிக்கணும். மீண்டும் தலை என்ன செய்யக்கூடாது, தூக்க கூடாது. சிலதெல்லாம் டெலீட் பண்ணணும். சிலதெல்லாம் என்ன செய்யணும், சிலதை டெலீட் பண்ணாலும் விடாது பார்த்துடுங்க, அது பின்தொடரும். இப்போ ஒரு தங்கச்சி இப்படிதான் ஒருக்கா இந்த வாலிபர் கூட்டத்துல அவன் ஒப்பு கொடுத்துட்டு இனி நான் இன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டேன்னு டெலீட் பண்ணாலாம். ரெண்டாவது அவன் வந்து சொல்ல, பாஸ்டர் பிசாசு எவ்வளவு போராடுறான் பாருங்க. அது வந்து சொல்லுதான், இன்னும் 10 நாள் தான் இருக்கு, நீ என்ன வேணா மறுபடியும் என்ன செய்ய ஒட்டிக்க. அடுத்தது வந்து சொல்லுதான், என்ன 5 நாள் தான் இருக்குது, மறுபடியும் நீ என்ன செய்ய, நான் அந்த இன்ஸ்டாவை நீ என்ன செய்யாத. அடுத்து லாஸ்ட் இன்னும் 1 நாள் தான் இருக்கு. அப்புறம் சொல்லுதான், இன்னும் 10 hours தான் இருக்கு, இன்னும் 2 hours தான் இருக்கு, ப்ளீஸ் 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 வரலையா, மாறி மாறி ஒரே நோட்டிபிகேஷனா. எதுக்கு? பிசாசு விடாது. நீ வளர்றதுக்கு தடையா இருக்கிற சில கலைகள்லாம் விடாது. சில சகோதரர்கள் பாருங்க, அதை களைத்துருவாங்க, இந்த வேற பிடுங்கிடுவாங்க. இதை விட்டா இந்த மெயின் செடி என்ன செய்யாது, அப்ப தேவப்பிள்ளை நீ வளர்கிறதுக்கு தடையாக இருக்கிற காரியத்தை உன்னை விட்டு ஒழித்து, அந்த வசனத்தினுடைய அந்த லாஸ்ட் லைன் பாருங்க, உன்னை விட்டு ஒழித்து விட்டு டெலீட் பண்ணணும். மீண்டும் தலை தூக்காதபடிக்கு என்ன செய்யணும், முற்றிலுமாய் ஆமீன் ஒழித்து விட்டு. அப்ப சகல துர்க்குணங்களையும் ஒழிக்கணும். அடுத்தது கபடத்தையும், மனசுக்குள்ள எதையும் ஒரு வைராக்கியமா வைக்க கூடாது. வளர்றதுக்கு அதெல்லாம் தடையா இருக்கும். எத்தனை பேர் வளரணும்னு ஆசைப்படுறீங்க, கிறிஸ்துக்குள்ள வளரணும், நான் கிருபையில வளரணும், நான் தேவனுடைய திவ்ய சுபாவங்கள்ல வளரணும் என்று சொல்லி ஆசைப்படுறவங்க எதையாவது கபடு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரே, புறாவை போல எப்படி இருங்க, கபடற்றவர்களா இருங்க. நம்முடைய ஆமீன் பாருங்க, ஃப்ரீயா நம்முடைய ஆமீன் சிந்தை மண்டலத்துல ஆவியில இருக்கணும். பிரைஸ் காட். அடுத்தது மூன்றாவதாக வஞ்சகங்களையும். சிலவங்க எல்லாம் அப்படி இந்த வஞ்சகம் தீக்காம விட மாட்டாங்க. அப்போ வஞ்சகங்களையும் ஒழிக்கணும். அடுத்தது பொறாமைகளையும். எல்லாம் அந்த எல்லா ஆமையை விட எந்த ஆமை தான் பெருசு, பொறாமை தான் பெருசு. பொறாமை இல்லாதவர்கள் எல்லாம் உங்களை அல்லேலூயா சொல்லவே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் பொறாமை கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். சோத்திரம். அதுக்கு ஒரு விளக்கம் பாருங்க, ஒரு வசனம் இப்படி பாருங்க, அழுகிறவர்களோடு என்ன செய்யுங்கள், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்போ பொண்ணு தைரியமா நீங்க கையை பிடிங்க. நீங்க கையை பிடிக்கிறதுலையாவது அவங்க எழுப்ப மாட்டாங்களான்னு பார்த்துதான் கையை பிடிக்க சொல்லுது. கை பிடி சொல்லுங்க, அழுகிறவர்களோடு அழுங்கள். உண்மையிலே அழுக வருமா வராதா? வரும். நாமளா தாங்கிட மாட்டேன். எங்கேயாவது ஒரு இறந்த வீடு, ஒரு கவலை, நம்முடைய குடும்பங்கள், நான் அடிக்கடி சர்ச்சில் சொல்றதும் அப்படிதான். ஒரு விசுவாச பிள்ளைகளுக்கு அழுகைன்னா அது எங்களுக்கு அழுகை. இது நம்ம அழுதுறோம். யாரா பக்கத்து வீட்லயோ தெருவிலேயோ யாரையோ நம்ம ஆண்டிகள்லாம் சிலவங்க சொன்னாச்சுன்னா, அங்க வீட்டுக்காரங்க யாராவது வயசானது இறந்துருக்கோம், பெரிய யாராவது, அது அழுகிறத பார்த்துட்டு இவங்களும் என்ன செய்திருவாங்க, டிவியில நியூஸை பார்த்துட்டே அழுதுட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கு. இதை கேக்குறீங்களா? தியேட்டர் கொஞ்ச காலத்துக்கு முன்னால எல்லாம் படத்தை பார்த்துட்டே இருந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு சகோதரி ஒருக்கு அழுதுட்டே வந்து கதை திறந்தாங்க. நான் சண்டையோட வச்சேன், பார்த்த சீரியல். அல்லேலூயா. இப்ப அழுகிறவர்களோடு அழுகிறது ஈஸி. பார்த்துடுங்க. அடுத்தது ஒண்ணு வருது பார்த்துடுங்க. என்னன்னா அடுத்த வசனம் தொடர்ந்து சொல்லுங்க. அப்போ சந்தோஷப்படுகிறவர்களோடு, எத்தனை பேர் சொல்றீங்க சந்தோஷப்படுகிறவர்களோடு நான் சந்தோஷப்படுவேன்? முதல் இதுக்கு எல்லாரும் விட்டுருந்தா 2 கை எடுத்து அல்லேலூயா சொல்லிருப்பீங்க. ஆமா பாஸ்டர், நானும் அப்படிதான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த தெருவில் ஒரு இறந்த வீட்டு போன அழுதுட்டே வந்தேன். இப்ப சந்தோஷப்படுகிறவங்க, சந்தோஷம்னா இந்த வாரத்திலையும் ஒரு வீடு பிரதிஷ்டை, போன மாசமும் ஒரு வீடு பிரதிஷ்டை. அப்ப அந்த வீட்டுக்கெல்லாம் போச்சுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க இந்த வாடகை வீட்டில் அவங்க பொருட்கள்லாம் போட முடியாம அவங்க பட்ட கஷ்டங்கள். இப்போ ஒரு 4 ரூம் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 எல்லாம் ஏசி எல்லாம் வச்சு நல்ல விசாலமான வீடை கத்தர் அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காய் சோத்திரம். அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். அப்போ நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க சந்தோஷப்படுகிறவர்கள்? இப்போ சில சகோதரர்கள் நல்ல வாகனங்கள் வாங்கினவங்க இருக்கிறாங்க இந்த இயர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிலவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான காரியங்கள் வீட்டில் நடக்கும். இப்போ இதே போல உங்க சோல், உங்க ஆவியில சந்தோஷப்படுகிறவர்களோடு, உங்க ஓன் பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், அல்லோட கூட ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டுடைய பிரதர் சிஸ்டர்ஸா இருக்கலாம். அவங்க ஒரு நல்ல வீடை கட்டினாலோ, அல்லது அவங்க ஒரு வாகனத்தை கட்டினாலோ, அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாலோ, அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷப்படுகிறவர்களோடு உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறதா? அப்பதான் நீங்க வளருகிறவர்கள். இப்ப சொல்லுங்க, அப்போ சந்தோஷப்படுகிறவர்களோடு நான் சந்தோஷப்படுகிற ஒரு நபர் தான் நான் அப்படிங்கிறவங்க ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ
எனக்கு அந்த வால்யூம்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்ப சொல்லுங்க அப்போ, அழுகிறவர்களோட உண்மையிலே நானும் ஒரு நபரா நின்று அழுகிற நபர் அப்படிங்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. முதல்ல இதை கேட்டிருந்தோம்னா சத்தமா சொல்லியிருப்பீங்க பாத்தீங்களங்க. இப்போ காரியம் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சா அது போதும். இப்ப புரிந்ததுங்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. வர மாட்டேங்குது. சோத்திரம். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆவியானவர் தந்தால் அது எனக்கு போதும். சிலவங்களுக்கு சின்ன வயசுல, பிள்ளைங்க கவனிங்கம்மா, சின்ன வயசுல அடுத்த ஒரு ஆள் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டா அது இவங்களுக்குள்ள கொஞ்சம் பிபி டக்கு டக்குன்னு அடிக்கும். பாரு, இவ போட்டிருக்க செருப்பை பாரு, இவ போட்டிருக்க ஷாலை பாரு. அதுதான் பொறாமை. பொறாமை என்றால் எலும்புருக்கி, அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன். சில ஆட்கள்லாம் சில மரத்தை இப்படி மேலே கீழே பார்த்தாவல்டா போதும், அடுத்த நாள் மரம். இப்ப அதுக்குன்னு நீங்க சில ஆட்கள் இதுக்குதான் எது இல்லாம கெட்டி தொங்க போடுவாங்க. ஒரு பழைய பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு உள்ள வைக்கலாம் அமிக்கி, இந்த வீடு இந்த வேலை தொடங்கினோடனே கெட்டி தொங்க எல்லாம் அவனை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க. அவனை பால் காய்ப்புக்கு முந்தின நாள் நாங்கள் என்ன செய்து விடுவோம், எரித்து விடுவோம். சொல்லுவாங்க, என்ன வாடை அப்படிம்பாங்க. சோத்த நம்முடைய விஷயத்துக்கு அதல்ல, நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். சொல்ற விஷயம், அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். ஆண்டவரை அறிந்த நாம், அவரை அறிவிலே வளருகிற நாம் மற்றவங்களுடைய பிளஸ்ஸிங்கை விரும்பணும். இந்த சகோதரன் ஒரு பைக் எடுத்திருக்கிற, குட் பிரதர், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பைக் நல்லா இருக்கு. இந்த சகோதரன் நல்ல ஒரு கார் எடுத்திருக்கிறார், குட் பிரதர், இது நல்லா இருக்கு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவருக்கு ஒரு நல்ல துணைவியை கொடுத்திருக்கிறார், குட், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளை தந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு நல்ல பேர பிள்ளைகளை தந்திருக்கிறார். எத்தனை பேர் மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுகிறீங்களோ, நீங்க வளருகிற ஒரு சகோதரி, வளருகிற ஒரு சகோதரன். அதுல எங்கேயோ உதைக்குள்ள உண்மை என்ன, நீங்க வளரல, எங்கேயோ மிஸ்டேக். சுத்தி என்ன இருக்கிறது, நிறைய வஞ்சகங்கள் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. அதையெல்லாம் அகற்ற வேண்டும். பிரைஸ் காட். அதெல்லாம் அகற்றணுங்கிறத விட என்ன செய்யணும், பைபிள் சொல்ற அந்த லாஸ்ட் வேர்டை சொல்லுங்க, ஒழிக்கணும். சொல்லுங்க, ஒழிக்கணும். அடுத்த வார்த்தையை வாசிக்கிறோம், சகலவித புறங்கூறுதலையும். சிலவங்க எல்லாம் வளர்றதுக்கு வேற ஒன்னும் தடை கிடையாது, அவைய நாக்கு தான் தடை. ஃபுல்லா இங்க கேட்கறதெல்லாம் நல்ல வசனம் காதுல யாராவது பார்த்துடுங்க. பக்கத்துல காலுக்கு லேசா முகத்தை பாருங்க, அப்ப லேசா பார்த்தாவா உங்க பக்கத்துல யார் இருக்காங்கிறத பிளைட்ல ரெண்டாவது இறங்கச்சில பக்கத்துல யார் இருக்கான்னு எங்கோரிய கேட்டாச்சுன்னா சோத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல காலுக்கு கை விடு, உங்களை பார்த்தது நல்லது, நீங்க எல்லாம் வந்தது, கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது. ஒரு ரெண்டு பேருக்கு பார்த்து சிரிச்சிட்டு சொன்னீங்களா, இப்படி சிரிச்சிட்டு நீங்க சொன்னாச்சுன்னா நம்ம சர்ச் நாள் ஒரு வண்ணமாய் பொழுது ஒரு மேனியா வளர்ந்துட்டே இருக்கும். பக்கத்துல ஒரு 4 வரை பார்த்தது டெய்லி சர்ச்சில் வச்சு ஸ்மைல் பண்ணி, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பார்த்தேல சந்தோஷம். ஆமென். குறைந்தது எத்தனை பேரை சொல்லுங்க, 4 பேர். உங்களுக்கு இன்னும் கிருபை இருந்தா 40 பேரை, இன்னும் கிருபை இருந்தா 100 பேரை, இன்னும் கிருபை இருந்தா ஆமென் பாருங்கள் 200 பேருக்காய் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல ஸ்மைல், அது ஒரு கிருபை. ஒவ்வொரு ஆளுக்கும் யாருக்கும் ஆண்டவர் அந்த கிருபை கொடுக்காம இல்லை, யாருக்கும் கர்த்தர் டேலண்ட் கொடுக்காம இல்லை, எல்லாருக்குள்ளயுமே ஒரு டேலண்ட கர்த்தர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க, அழுகிறவர்களோடு கூட ஆமென் அழுவோம், சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட சந்தோஷப்படணும். இது வளருகிற ஒரு விசுவாசிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குணம். அடுத்த நேரம் போயிட்டு வேகமாய் நீ உள்ளதை சொல்லி மட்டும் முடிக்கிறேன். ஆமென். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்துல போதும் பாருங்க. அந்த நிருபத்தை அவர் முடிக்கும் பொழுது, இந்த பொதுவான நிருபத்தை, முதல் நிருபம், 2வது நிருபத்தை முடிக்கும் எண்ட்ல, ஃபர்ஸ்ட் நிருபம் கிரீட்டிங்ஸ்ல சொன்னார், வாழ்த்து மொழி சொல்றாரு, முடிவுல அதே வேட சொல்லுகிறாரு, நீங்க 2 விஷயத்துல வளரணும் பிள்ளைகளே. என்னன்னா, கிருபையில வளரணும், அவரை அறிகிற அறிவுல வளர்ந்துட்டே இருக்கணும். பிரைஸ் காட். அவரை அறிகிற அறிவுல என்ன செய்யிட்டே இருக்கணும், வளருங்க. சின்ன வயசுலயே அவரை அறிகிற அறிவுல வளரணும். பிரைஸ் காட். வாலிப வயதுல இன்னும் அவரை அறிகிற அறிவுல வளரணும். நல்ல முதிர்ச்சியான சகோதர விருப்பம்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளரணும். நீங்க தனியா ஒத்த காலில் என்ன செய்யணும், நிக்கணும். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீங்க தனியா அதுக்குன்னு தனியானா அப்பா அம்மாட்ட ஒரு ஆலோசனை பண்ணாமல் செய்கிற அந்த ஒரு தனித்துவம் இல்லை. டேடி உங்களுக்குள்ள நீங்க தனியா நிக்கிறத அவங்க பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமா இருக்கணும். ஆனாலும் உங்க அப்பாட்ட
போய் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன், உங்கள்கிட்ட ஒருவேளை 1 lakh இருக்கலாம், ஒரு பொருள் வாங்குறதுக்குள்ள பவர் உங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனாலும் தகப்பனார்ட்ட ஜஸ்ட் ஒரு விஷயம், இதை வாங்கலாம்னு நினைக்கிறேன் டேடி அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். பின்ன வளர்ந்த பிறகு அப்பா அம்மா எல்லாம் அந்த இது நான் அன்னைக்கு இதெல்லாம் ஒன்றும் வாங்கலை, நீ வாங்க, இனியெல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஜஸ்ட் இந்த ரயில்வேல வந்து ஒரு ஜாப் உண்டு பார்த்துருங்க, க்ரீன் பட்டன் அனுப்பணும், சில வேளை என்னது பண்ணணும், ரெட் பட்டன் என்ன செய்யணும், அனுப்பணும். இப்போ இருக்கிற சில பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா எந்த அப்பா அம்மா தெரியுமா பெஸ்டான அப்பா அம்மா, இவங்க என்ன செலக்ட் பண்ணாலும் என்ன லைட்டு காணிக்கணும், கிரீன் லைட். அப்போ டேடி ரொம்ப ஸ்வீட் டேடி, எங்க டேடி. இந்த அம்மாமாருக்கு இந்த மந்திரம் தெரியும் பார்த்துடுங்க. நம்ம அம்மாமாரில் இந்த யாக்கோபுக்கு அம்மா, அவங்க வசமா 2 பேருக்கு பல்சியம் பிடிச்சு வச்சுட்டாங்க. இந்த மந்திரம் தெரிஞ்ச அம்மாமாரு எல்லாத்துக்கும் கிரீன் போட்டுருவாங்க. இவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த தகப்பனாருக்கு இது அவருக்கு கொஞ்சம் கூட அனுபவங்கள் இருக்கும், வெளி ஊர்கள் எல்லாம் இருந்தவங்க. அதனால பாருங்கள், உடனே நீங்க வந்து அப்பாவை பிடிக்காதது போலயோ அம்மாவை பிடிக்கிறது போல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தாயின் தகப்பனையும் கனமன நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனை நீ என்ன செய்வாயாக. இன்னைக்கு நீங்க ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கலாம், இன்னைக்கு பலம் வந்திருக்கலாம், ஆனா உங்களை வளர்த்து இப்படி ஆளாக்கி இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவங்க ரொம்ப தியாகம் சகிச்சிருப்பாங்க. அதனால சில ஒப்பீனியன்கள் கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். தகப்பன் தாயும் அப்படிதான். இப்போ வளர்ந்தாச்சுல, இனி எல்லாத்துக்கும் ரெட் சிக்னலை கொடுத்தீங்கன்னா அங்க டிராஃபிக் ஜாம் ஆயிரும் பார்த்துடுங்க. அதனால லேசா பார்க்கணும், சொல்லணும், சரி இனி உன் புத்திப்படி நீ என்ன இப்படி ஒரு விஷயம் இதை நீ மனதில் வச்சு பெற்றுக்கொள்ள வேண்டும். டெய்லி டங்ல பேசணும், பரிசுத்தாவில் நிரம்பணும். நீங்கள் வளரும்படிக்கு அடுத்ததாக பாருங்கள், அங்கே சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், களங்கம் இல்லாத ஞானம். நீங்கள் வளரும்படி, பேதுரு சொல்லுகிற அழகாக, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஒரு சின்ன குழந்தையை பார்த்தீங்கன்னா அப்பந்தான் ஃபீட் பண்ணி கடத்தியிருப்பாங்க, உடனே அது அழம். அப்பந்தான் சில வேளை லேசா தூங்க, மறுபடியும் அதுக்கு வந்து அப்பப்போ ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். இதே போல சின்ன குழந்தைகள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கம் இல்லாத ஞானத்தாகிய தேவ வசனத்தின் மேல் எப்படி இருங்க, வாஞ்சையா இருங்க. டெய்லி பைபிள் ரீட் பண்ணிட்டே இருக்கணும். சிலவங்க இந்த ஒரு விசுவாச பிள்ளை யாராவது போர் அடிக்குதுன்னு சொன்னா நீங்க புரிஞ்சிடணும், இது ஸ்டெக் ஆயிட்டு, இது என்ன செய்யல. சில பயிர்களை பார்த்தீங்கன்னா சில கொடி சுத்திரும், அது வந்து பாத்தீங்கன்னா 2வது கொடி எடுத்து விட்டாதான் அடுத்தது அது என்ன செய்யும், வளரும். அப்போ பாருங்க, இதே போல சிலவங்களுக்கு வந்து இந்த வேத வசனத்துக்கு மேல இருக்கிற வாஞ்சை இருக்காது. வேத வசனத்தை தினமும் வாசிக்கணும். பிள்ளைங்க கவனிங்கம்மா, பைபிள் தினமும் ஒரு இந்த லீவ்ல எல்லாம் நீங்க ஒரு 10 chapter 20 chapter வரை என்ன செய்யலாம், ரீட் பண்ணலாம். நியூ சாங் எல்லாம் கத்துக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்ணலாம். வளர்ந்த வாலிப பிள்ளைங்க சமையலை கத்துக்கலாம். வளர்ந்த தம்பிங்க உங்க அப்பா அம்மா செய்கிற பிசினஸ்ல கூட நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். வீட்டை சுத்தம் பண்ணலாம். வீட்டுல ஏதாவது வேலை, சும்மா மட்டும் இருக்காதுங்க, டிவியை மட்டும் பார்த்துட்டு இருக்காதுங்க, மொபைலை மட்டும் பார்த்து ஏதாவது ஒன்று செய்யணும். புரியுதா, ஏதாவது செய்யணும். நான் விசிட்டிங் வரும், கேட்பேன், இந்த லீவ்ல நீங்க எதெல்லாம் செய்ய, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இடம் இருக்குன்னா அதுல கூட ஏதாவது செய்யணும். எதையாவது ஒன்று செய்யணும். என்ன செய்யுங்க, நாட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய வசனங்களை வாசிங்க. அப்போ வளரும்படி விசுவாச பிள்ளைகள், எப்போ உங்களுக்குள்ள வேத வாசிப்பு குறைகிறதோ அப்போ நீங்க தேய்பிறையாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்போ உங்களுக்குள்ள வேத வாசிப்பு, பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா, வேத தியானம், வேத வாசிக்கிறது நார்மல் அப்படி போயிட்டே இருக்கிறதோ நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம எதுவரை வளரணும், தலையாகிய கிறிஸ்து மட்டும் வளரணும். என்ன வந்தாலும் என்ன சூழ்நிலை பாருங்க, அவர் வழக்கத்தின்படி ஜெபம் பண்ண போனார். அன்றைக்கு தேசத்திலே சூழ்நிலை மோசமா இருக்கு. இயேசுவை கொலை செய்கிறதற்காக வகை தேடிட்டு இருக்கிறாங்க. யூதாஸ் வேற, அவன் வந்து பாருங்க பந்தியில இருந்தே பாதியில எழும்பி போயிட்டான். அப்படி இருக்கும் பொழுது அவர் வழக்கத்தின்படியே போய் ஜெபம் பண்ண போனார். பைபிள் சொல்ல, உங்களை சிலவங்களுக்கு வீட்டுல எல்லாம் ஏதாவது சின்ன கஷ்டம், ஏதாவது துன்பம் வந்தாச்சுன்னா முதல் முடங்கிறது எதுவா தான் இருக்கும், ஜபம் தான். 2வது முடங்கிறது ஆராதனைக்கு ஆப்சண்டா இருக்கும். அடுத்தது வந்து முடங்கிறது என்ன, பைபிள் வாசிப்பு. வேற எல்லாம் நடக்கும். காலைல காஃபி போட்டிருப்பாங்க, அங்க ஒருவேளை கோவத்துல ஒரு ஆள் குடிக்காம இருக்கும், டிஃபனும் நடந்திருக்கும். ஒருவேளை 2 பேரும் சாப்பிட, அங்க வேற இல்ல சமையல் நடந்திருக்கும். சிலவங்க அங்க இந்த உலக போர் போல வீட்டுக்குள்ள மாறினாதான் சமையலும் என்ன செய்யாது,
நடக்காது. ஆனாலும் தண்ணியாவது குடிக்காம இருப்பாங்களோ? பாருங்கள், எல்லாம் நடக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் சாத்தான் கையை வைப்பான். ஏன்னா இவனை வளர விட்டால் இவன் பொருளாதாரத்திலே வளருவான், இவங்களை வளர விட்டால் இவங்க நித்திய ஜீவனுக்கு நேராக பிரயாசப்படுவாங்க, நிறைய பேர் ஆயத்தப்படுவாங்க. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் வளரும்படியா இடைஞ்சலா இருக்கிற அநேக காரியங்களை ஒழித்து தேவ கிருபையிலே பெருகுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.